வணக்கம், நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், BB8TECH சேனல்லேருந்து. ஜென்ரலாகவே பார்த்தோம், நம்ம எங்கே போனாலும் டிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிப்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு பைக்கு ஃபியூவல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். அங்கே காற்றடிக்கும் போது நோ டிப்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சிலர் டிப்ஸ் ப்ளீஸ்ன்னு கூட போட்டு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அங்கே அவங்க காற்றடிச்சதுக்கப்புறம் கையில் ஒரு 5 rupees or 10 rupees, அட் டைம்ஸ் கார் கொண்டு போகிறோன்னா 20 rupees, சம்டைம்ஸ் ஈவன் 50 rupees கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிப்ஸாக. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா பேரருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே டிப்ஸ்ன்னு கொஞ்சம் பணம் கொடுப்போம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னாங்க, இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது TIPS அப்படிங்கிறது என்னன்னா, டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். அதாவது ஒரு சர்வீஸ் நமக்கு வரத்துக்கு முன்னாடி அது ப்ராப்பராக வர்றதுக்கான இன்சூரன்ஸ் தான் டிப்ஸ். ஓகேங்களா? இது யூஎஸ்ல நினைக்கிறாங்க இந்த டிப்ஸுங்கிற கான்செப்ட் இனிஷியலி ஆரிஜினேட் ஆச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். அந்த இடத்துல நான் வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூவல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன். அதே இன்கேஸ் நம்ம இந்தியாவில் அதே நடக்குது அப்படின்னா, நான் ஒரு ஹோட்டல் போகிறேன், நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா, நான் அந்த பேரர் கிட்ட ஒரு பணம் கொடுக்கறது, சம் அமௌண்ட் கொடுக்கறது, அதுதான் டிப்ஸ். டு என்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். நான் வந்த உடனே எனக்கு அங்கே டேபிள் ரெடியாக இருக்கும், அங்கே எல்லாமே எனக்கு ப்ராப்பராக சர்வீஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊதியம்னு சொல்லாங்க. ஓகேங்களா? ஊதியம் கரெக்டான வேர்டான்னு தெரியல, அதுதான் ஆக்சுவலி டிப்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம ரியல் சினாரியோவில் நம்ம இந்தியாவில் நடக்குது அப்படின்னா, நான் பெட்ரோல் பங்குக்கு போய் எனக்கு ஏர் அடித்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆக்சுவலி டிப்ஸ். இப்போது இந்த டிப்ஸுங்கிற விஷயம் நாளடைவில் அதோட பயன்பாட்டு மாறிடுச்சு இல்லைங்களா? அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா, ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த வீடியோவில் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் ஹெல்ப் இன் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு எந்த விதமான ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, இன் பர்டிகுலர் ஏர்லி பேர்ட் போன்ற ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சோன்னா அதை ஐ ஜஸ்ட் மேட் அ நோட் ஆஃப் இட். நோட் மேக்கிங் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம், அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதற்கான லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், இங்கே கார்ட்லையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை அவங்க விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க, அல்லது ஒரு சர்வீஸ் ஆஃபரிங் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் தான் ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாங்க. உதாரணத்துக்கு பிராணிக் ஹீலிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. அது நிறைய சர்வீஸ் இருக்குது. நான் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். நான் மிஸ்டர் டி மதிமாறன் சாரோட பிராணிக் ஹீலிங் கிளாஸஸ் எல்லாம் ரிலீஜியஸாக அட்டன் பண்ணுவாங்க. அதுலேயும் அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் எனக்கு ரொம்பவே எனக்கு லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எப்போ சென்னையில் நடந்தாலும் நான் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுவேன். அந்த கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 4500 ரூபாய் இருக்கும். அதே ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது என்னைக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்குதோ அன்னைக்கு போய் நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா நான் 5000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கலாம். அதே இதுக்கு இன்டர்ம்ல அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 4750 அந்த மாதிரி இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அதாவது முன்கூட்டியே யாரு ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு பிரீமியம் சீட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க ஏர்லியா புக் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி சாம்சங் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொமோஷனல் பிரைசிங் எல்லாம் கொடுப்பாங்க, ப்ரீ புக் ஆஃபர்ஸ் அப்படின்லாம் கொடுப்பாங்க. எந்த மாதிரினா, நீங்க இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் அது வரும்போது என்ன பிரைஸ் இருக்குமோ அதை விட உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட்ல இருக்கும், அல்லது 20% டிஸ்கவுண்ட்ல இருக்கும். அல்லது இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது அடிஷ்னலா சில கேஜெட்ஸ் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சில ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரப்போது அதை நீங்க புக் பண்றீங்கன்னு வச்சுக்கலாங்க. நீங்க ஒரு ஏர்லி அடாப்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்க என்ன கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, லோவஸ்ட் பிரைஸ் கேரண்டி அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ப்ரைஸ் தான் லோவஸ்ட் ப்ரைஸா இருக்கும். இன்கேஸ் நாளடைவில் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் டைம்ல அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அந்த ப்ரைஸ்க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
லோவஸ்ட் ப்ரைஸ் கேரண்டின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு 12,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாங்க. அந்த 12,000 ரூபாய்க்கு கம்மியாக அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கீழே போகவே போகாது. இன்கேஸ் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் 12,000க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், லெட்ஸ் சே 10,000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் பிரைஸ் ஆஃப் 2,000க்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. ஆர் நெக்ஸ்ட் நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல அதை டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க, அல்லது இந்த ப்ராடக்ட்டை பைபேக் பண்ணிப்பாங்க. பைபேக் பண்ணக்கூடிய டைம்ல உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறத எப்படி கான்செப்டுவலைஸ் பண்றாங்க, எப்படி வந்து அந்த ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல இன்னும் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். இந்த ஏர்லி பேர்ட் பிரைசிங் அல்லது இந்த ப்ரொமோஷனல் ஆஃபர் அவங்க கொடுக்கறது எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிரைம் கிரைட்டீரியா வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கான்செப்ட்டுங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன? எனக்கு 100 ரூபாய் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாங்க. அந்த 100 ரூபாய் இன்னைக்கு என் கையில இருந்தா அந்த 100 ரூபாயோட வேல்யூ ஒரு மாதம் கழித்து எனக்கு வரதை விட இன்னைக்கு என் கையில் இருக்கிற 100 ரூபாய் வந்து வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது தான் அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியோட கான்செப்டுங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, என் கையில் வந்து 100 ரூபாய் இன்னைக்கு வரதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு, அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து வரதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு வச்சுக்கலாங்க. நான் வந்து எப்பவுமே இன்னைக்கு என் கையில் 100 ரூபாய் இருக்கிறதா நான் பெட்டர்னு ஃபீல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என் கையில் அந்த 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபாவை எடுத்துட்டு போய் நான் ஒரு இடத்துல முதலீடு பண்றேன். ஓகேங்களா? முதலீடு பண்றது எந்த மாதிரியான முதலீடு அப்படின்னா, நான் முதலீடு பண்ணக்கூடிய இந்த 100 ரூபாய் எந்த சிச்சுவேஷன்லயுமே 100க்கு கம்மியா ஆகாது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முதலீடு. உதாரணத்துக்கு ஒரு நல்ல செக்யூரான ஒரு பேங்க்னு வச்சுக்கலாம், அல்லது ரொம்ப ஒரு செக்யூரான கவர்மெண்டோட கடன் பத்திரம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல இப்போ நான் முதலீடு பண்ணக்கூடிய இந்த 100 ரூபாய் ஒரு மாதம் கழித்து 100 ரூபாய் விட சம் அமௌண்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்னு சொல்றது. எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம நம்ம முதலீடு எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஒரு உதாரணத்துக்கு அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுங்கிறது 12% வச்சுக்கலாங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற 100 ரூபாவை நான் முதலீடு பண்றேன். முதலீடு பண்ணிட்டு ஒரு மாதம் கழித்து அந்த 100 ரூபாய் வந்து 12% வருஷத்துக்கு க்ரோத் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்கு அது 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும். ஸோ இன்னைக்கு என் கையில பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு என்னால் இன்னும் பணம் பண்ண முடியும். அதனால எனக்கு வரக்கூடிய பணத்தை நான் இன்னொரு நாள் எனக்கு வரதுக்கு பதிலாக இன்னைக்கே வரணும்னு நினைப்பேன். ஓகேங்களா? ஜென்ரலா வந்து ஃபினான்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடியதை சீக்கிரமா வாங்கிடணும், கொடுக்கக்கூடியதை வந்து எந்த அளவுக்கு தள்ளி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் எந்த பீனல் சார்ஜஸும் இல்லாமல் கொஞ்சம் டிலே பண்ணி கூட பேமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபினான்ஸோட ஒரு பேசிக் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? இதன் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கையில் பணம் இருந்தால் அதை வச்சு அதிகம் பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ்ல என்னோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு என் கையில அதிகம் பணம் இருந்துச்சுன்னா என்னோட பிசினஸை இன்னும் நான் க்ரோ பண்ணலாம். அது மூலமா என்னோட சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது வருது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த பணத்தை ஒரு இடத்துல வந்து முடக்கி வைக்கிறதுக்கு பதிலாக அதை வச்சு நான் ஒரு சர்க்குலேஷன் பண்றேன், ஒரு பிஸ்னஸ் முதலீடு பண்றேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய லாபம் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்க. பேங்க்ல வைக்கக்கூடிய பணத்தை ரிஸ்க் ஃப்ரீன்னு வச்சுக்கலாம். அதே நான் முதலீடு பண்ணக்கூடிய பணம், ஒரு பிஸ்னஸ்ல முதலீடு பண்ணக்கூடிய பணத்தை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 100 ரூபாவை பேங்க்ல வச்சிருக்கேன் அப்படின்னா 4% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தோட இறுதியில அந்த 100 ரூபாய் 104 ரூபாவா மாறி இருக்கும். ஓகேங்களா? அதே அந்த 100 ரூபாவை நான் வந்து என்னோட பிசினஸ்க்காக செலவிடுறேன். என்னோட பிசினஸ்ல எனக்கு வந்து 20% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துல இந்த 100 ரூபாய் 120 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க 4 ரூபாய் கிடைக்குது, அங்க வந்து 20 ரூபாய் கிடைக்குது. சோ அந்த 16 ரூபாய் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வைஸ் எனக்கு இங்க 16 ரூபாய் அதிகமா கிடைக்க போகுது. ஓகேங்களா? சோ இதுவும் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பிசினஸ் அக்விசிஷன் காஸ்ட் அப்படிங்கிறதுங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு பிசினஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த பிசினஸை நான் வந்து கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு செலவிட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் பிசினஸ் அக்விசிஷன் காஸ்ட். ஸோ இதையும் ஒரு காம்பனண்டா கொண்டு வருவாங்க இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
அப்படின்னா இன்சூரிங் த கிளையண்ட் ஆர் இன்சூரிங் த பிஸ்னஸ். இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸ்க்காக நான் முன்கூட்டியே பணம் கட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பணம் கட்டினதுனால கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நான் வந்து வாங்க தான் போகிறேன். இன்கேஸ் வந்து நான் அதில் கட்டாமல் நான் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்கலாம், வாங்காமையும் போகலாம். ஆனால் நான் முன்கூட்டியே பணம் கட்டுறதுனால அவங்களுக்கு நான் ஷியோராக இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு இன்ஷூர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நமக்கு இருக்குப்பா அப்படின்னு அங்கே ஊர்ஜிதம் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ அந்த காஸ்ட்டும் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரில் வருது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை கான்செப்டுவலைஸ் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் which will be considered in arriving at a early bird cost. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாங்க, இதை ஒட்டியே இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய இன்னொரு கான்செப்ட் பற்றி தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து ஷாவ்மி, சாம்சங் அண்ட் ஆல்சோ புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு புது விதமான ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த ப்ரைஸிங் வந்து எக்ஸாக்ட் இதே ப்ரைஸிங் சொல்லலை, நான் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரைஸிங் எடுத்துக்கிறேன். ஷாவ்மி வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய அடாப்ட் பண்ணுறாங்க. அதில் ரீசெண்டாக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனருக்காக இந்த கான்செப்டை யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஷூஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, லைட் பல்ப்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த வேக்யூம் கிளீனர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேக்யூம் கிளீனர் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்க அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். அவங்க என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 லட்சத்தை யார் வந்து ப்ரீ புக் பண்ணுறாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் 20 lakhs அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் யார் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்காக ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 18,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்லாபை வச்சு 80 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ, அதாவது 50 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரைக்கும் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து 22,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 80 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து 25,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணம் என்ன அப்படின்னாங்க, இதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நான் கொடுத்துறேன். ஜெனரலா வந்து அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க, we are running a crowd funding program for 6 months or when we reach the target price அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நான் இதை பார்த்து நான் இமீடியட்டா நான் புக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என் சைட்ல இருந்து 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னும் 10 பேர் பண்றாங்க, 1,20,000 ரூபாய் வந்துடும். அதே மாதிரியே 20 லட்சம் உங்களுக்கு ஃபண்ட் வர வரைக்கும் அந்த பிரைசிங் வந்து 12,000 ரூபான்னு காமிச்சிட்டு இருக்கும். 20 லட்சம் த்ரெஷ்ஹோல்டு தாண்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதே க்ரௌட் ஃபண்டிங் போட்டிருப்பாங்க, அதில் வந்து 20% ஃபண்டட் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 18,000 இருக்கும். 20% ரீச்டு. இப்போ நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா 18,000. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அதை புக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்போ அவர் அதுக்கு ப்ரீ புக் பண்ணணும்னா 18,000 ரூபாய் கொடுத்து ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லெட்ஸ் சே 50% ஃபண்டிங் ரீச்னு வச்சுக்கலாம், 50 லட்சம் அவங்களுக்கு வந்துடுது. அப்போ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் என்னவா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 22,000 அப்படின்னு மாறி இருக்கலாம். ஸோ இதை நான் சொல்ல வந்தேங்க. ஸோ ஒரு லெவல் ரீச் ஆக அந்த ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் ஃபைனலி மார்க்கெட்டுக்கு வரும்போது அவங்க ப்ராடக்ட்டை 28,000 அல்லது 30,000 அப்படின்னு லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் க்ரௌட் ஃபண்டிங். இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, நான் வந்து 12,000 ரூபாய் கொடுத்து நான் ப்ராடக்ட்டை புக் பண்ணிடுறேன். எந்த ப்ராடக்ட்டை? 30,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை 12,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிடுறேன். 6 மாதத்துல வந்து அவங்களோட க்ரௌட் ஃபண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ஒரு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அவங்களால ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு பிறகு எந்த விதமான வட்டியும் இல்லாமல் எனக்கு அந்த 12,000 திரும்பி எனக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதே வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 30,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை எனக்கு 12,000 ரூபாய்க்கே அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங். ஏர்லி பேர்ட் மாதிரியே தான் இதுவும், பட் ஆனால் க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு பேசிக்காக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்க போறீங்க அல்லது ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை ஸ்டடி பண்ணி பாருங்க. அது ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றின ஐடியா வந்து எனக்கு உதிச்சதுக்கான காரணம் வந்து என்னோட NLP ட்ரெயினர் மிஸ்டர் ரமேஷ் இஸ் அன் அமேசிங் பர்சன் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் NLP ட்ரெயினர்ஸ் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அப்ராட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு NLP பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கார்டில் போடுறேன் அண்ட் ஆல்சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் டு மை NLP ட்ரெயினர் மிஸ்டர் ரமேஷ். அவர் தான் வந்து இந்த ஏர்லி பேர்ட் பற்றி ஒரு சீட் தாட் ஒரு டிஸ்கஷனில் நாங்கள் சேட் பண்ணிருக்க போது ஒரு சீட் தாட் அவர் தான் போட்டாரு. ஸோ அவர் மூலமாக தான் இந்த வீடியோ பண்ணுங்கிற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு ஹிம்.
ஓகே, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் 2 பேரை பற்றி சொல்லியிருக்கேங்க. ஒன்று வந்து மிஸ்டர் டி மதிமாறன், who's an amazing pranic healer and an amazing trainer, and also மிஸ்டர் ரமேஷ், who's an amazing NLP trainer. இவங்க 2 பேருமே வந்து அமேசிங் பீப்புள். அவங்களோட சர்வீசஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி. இன்கேஸ் இஃப் யூ ஆல்சோ வாண்ட் பி ரியலி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப், நான் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் கோ த்ரூ இட். அகைன் இந்த வீடியோ வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த 2 ட்ரெயினர்ஸுமே அமேசிங் பீப்புள். இப்போ எப்படி நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு சக்சீட் இன் யுவர் லைஃப், டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட நன்றிகளை நான் வந்து என்னோட ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட நான் எப்போவுமே வந்து நான் தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். அண்ட் செக் தெம் அவுட். I am sure you will be benefited. Okay, so இது ஒரு சைடு. அண்ட் இந்த வீடியோஸ் நான் சொன்ன சில ஸ்ட்ராட்டஜிஸ், சில சினாரியோஸ் அண்ட் எப்படி இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் எல்லாம் கான்செப்டுவலைஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். உங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll definitely go through them. ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம், God speed.